வணக்கம். என் பெயர் சக்திவேல், வில்லிவாக்கம், சென்னை, தமிழ்நாடு. நான் கடந்த ஓராண்டு காலமாக ஓலாவில் வண்டி அட்டாச் பண்ணி ஓட்டின்னு இருக்கிறேன். ஸோ எப்போ அவங்க வண்டி ஓலாவில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது ஜாயின் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க 10 புக்கிங் எடுத்து ஒரு நாளைக்கு, அதாவது மினிமம் பிஸ்னஸ் கேரண்டி கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 10 புக்கிங் எடுத்தால் 10 புக்கிங்க்கு வந்து 5000 ருபீஸ். அப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நாள் பார்த்து 12 புக்கிங் எடுத்தால் 6000 ருபீஸ் எம்பிஜி கொடுத்தாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க, புக்கிங் கொடுத்து எம்பிஜி எல்லாம் நிறைய கார் உள்ளே வர வச்சாங்க. ஸோ காரெல்லாம் உள்ளே வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உண்மையான விஸ்வரூபம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, கடைசியில் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எம்பிஜிலாம் தூக்கிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அமௌண்ட் வச்சுட்டாங்க. ஒரு நாளைக்கு 2750 ரூபா எடுக்கணும். நீங்கள் 2750 ரூபா அமௌண்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. 2750 ரூபாவெல்லாம் ஓட்டுறதுலாம் பெரிய விஷயமா இருக்குது. இப்போலாம் நாங்கள் ஓட்டுறது, அதாவது காலையில் விடிகால் 4 மணிக்கு முடித்து நைட்டு ஃபுல்லாக 12 மணிக்கு ஓட்டினா கூட 1500 ரூபா 1800 ரூபா தாண்ட முடியல. ஸோ நாங்கள் ஓட்டுற நாங்கள் போகிற டீசலு அவ்வளோதான். டீசல் போட்டு நம்ம காசு எடுக்க முடியல, சுத்தமாக எடுக்க முடியல. டீசல் போடுறதுக்கும் நாங்கள் வண்டி ஓட்டுறதுக்கும் சரியாக இருக்குது. வீட்டுக்கு ஒரு பைசா கூட கொண்டு போக முடியலைங்க. வண்டி டியூ கட்ட முடியல. வண்டி டியூ கட்ட முடியலன்னு 3 மாதமாக டியூ கட்ட முடியாமல் வண்டி வச்சுன்னு இருக்கிறோம். ஃபைனான்ஸ்காரன் எந்த நேரத்தில் சீஸ் பண்ணிட்டு போய்டுவேன்னு சொல்லிட்டு ஒரே ஃபோன் பண்ணி மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க, மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க. வீட்டில் வந்து பைசா தரலன்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபேமிலியில் மென்டல் டார்ச்சராக இருக்குது. ஸோ நாங்கள் எங்கே பண்ணுறோம், எங்கே போகிறது, என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ எங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஆல்ரெடி நாங்கள் நிறைய போராட்டம் பண்ணியிருக்கோம். போராட்டம் பண்ணியும் எங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி நாங்கள் மனுவெலாம் கொடுத்துருக்கோம். இதை மேற்கொண்டு தாமதிக்காமல் தமிழக அரசு உடனடியாக ஒரு தீர்வு காணணும். எங்களுக்கு இப்படியே போச்சுன்னா எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாயிடும். நாங்கள் சூசைட் அட்டன் பண்ணுற நிலைமைக்கு போய்டுன்னு நினைக்கிறோம். ஸோ தயவுசெய்து எங்களை வந்து காப்பாற்றுங்க. அதாவது ஓட்டுநர் வாழ்வாதாரத்தை விட்டு கொடுங்க. இந்த ஓலா, ஊபர் நிறுவனங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமைத்தனம் படுத்துகிறாங்க எங்களை. அதாவது பெனால்ட்டின்ற பேரில். அப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது நேவிகேஷன் யூஸ் பண்ணி போங்கன்றாங்க. நேவிகேஷன் யூஸ் பண்ணால் நேவிகேஷன் கஸ்டமர்ஸில் புக்கிங் போட்டுறாங்க. நாங்கள் ஒருத்தில் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. நிறைய கஸ்டமர் நேவிகேஷன் யூஸ் பண்ணவும் தெரியல. யூஸ் பண்ணாமல் நாங்கள் போய் பார்த்தோன்னா 250 ரூபா பெனால்ட்டி போட்டு ஒரு நாளைக்கு 2000 3000 பெனால்ட்டியே பிடிங்கிடுறாங்க. நாங்கள் ஓட்டுற இன்சென்டிவ் வரதோ இல்லையோ, எங்களுக்கு பெனால்ட்டி போட்டு எங்களுக்கு டெய்லியும் 2000 3000 பிடிக்கிட்டு, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நாங்கள் பண்ண முடியாது, எல்லாமே வந்து சிஸ்டம் தான் பண்ணுறது, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா, ஆஃபீஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 பவுன்சர் வச்சுருக்காங்க, அடியாட்கள் வச்சுருக்காங்க. நாங்கள் ஆஃபீஸில் போய் அவங்கக்கிட்ட எதுவுமே சுதந்திரம் பேச முடியல. எதனா பேசுனா, சார் அவ்வளோதான் சார், வெளியே போங்க, அப்படியே தூக்கிடுறாங்க. 4 பேர் சேர்ந்து ஒன்றா தூக்கி வெளியே போட்டுறாங்க. எங்களை கேட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுறாங்க. கேட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு சுதந்திரம், அதாவது இந்தியாவில் இருக்குமா இல்லை ஏதாவது நாங்கள் வேறு எதையாவது ஒரு நாட்டில் இருக்கோமான்ற ஒரு பயங்கர கவலை எங்களுக்கு வந்துடுது. ஒரு சுதந்திரம்ன்றோம், எங்கே சுதந்திரம் இருக்குதுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 150 பவுன்ஸ் வச்சுருக்காங்க. 1-2 பேர் இல்லை, எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அடியாட்கள் மாதிரி தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட எதுவும் நாங்கள் சுதந்திரம் பேச முடியல. போய் ஆஃபீஸில் எதுனா கேட்டிங்கன்னா, சார் இதுதான் சார், வெளியே போங்க, முடிஞ்சிச்சுல, அவள் தான் கொடுக்கவே கிடையாது சிஸ்டம்ன்றாங்க. ஒரே வார்த்தை முடிச்சிடுறாங்க சார். ஸோ தயவுசெய்து தமிழக அரசு எங்கள் ஓட்டுநர் வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுங்க. நாங்கள் உங்கள் மன்றாடி கேட்டுக்கிறோம். ஏற்கனவே போன வாரத்தில் ஒரு டிரைவர் சூசைட் பண்ணிக்கினார். ஆனால் அவர் கடன் தொல்லையால் தான் சூசைட் பண்ணுறாரு. ஆனால் அவர் பின்னாடி எதுவும் அவருடைய ஓலா ஊபர் ஓட்டியிருந்தவர் கடைசியில் போய் கால் டாக்ஸி ஜாயின் பண்ணி உன்னால் சமாளிக்க முடியாது, கடைசி நேரத்தில் சூசைட் அட்டன் பண்ணினார். ஸோ இந்த மாதிரி எல்லோரும் பார்த்திங்கன்னா டிரைவரோடைய வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ தயவுசெய்து தமிழக அரசு உடனடியாக எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இதை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ரொம்ப நாங்கள் என்ன சொல்கிறது, அதாவது ஆபத்தின் விளிம்பில் இருக்கங்க. எங்களை மீட்டெடுக்கிறது தமிழக அரசு கையில் தான் இருக்குது. தயவுசெய்து இதை பார்க்குறவங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி அனைத்து ஓட்டுநர் நண்பர்களுக்கும். நன்றிங்க.